வணக்கங்க. இந்த கோழி தான் எங்கள் வீட்டுக்குள்ளே சோஃபாவில் வந்து முட்டை போடுற கோழிங்க. சொல்லப்போனால் அந்த ஷார்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்துட்டு 25K வியூஸ் வந்தது. கடைசியாக பார்த்தா ஒரு வாரம் கூட ஆகலை. பார்த்தா நேற்று இறந்து கிடக்குதுங்க. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. யூஸ்வலாக எங்கள் கோழிங்க வெள்ளை கழிச்சல் வந்து இறக்கும். அதோட சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியும். மூச்சு விட கொஞ்சம் சிரமப்படும். கொஞ்ச நேரம் வெள்ளையாக கழியும், அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, பறவை காய்ச்சலான்னு தெரியல, ஒரு மாதம் முன்னாடியும் 12 கோழிக்கிட்ட இறந்ததுங்க. சொல்லவே முடியல. நல்லா இருக்கும், 4 மணி நேரத்துலேயே இறந்துடுங்க. இந்த கோழி பார்த்தா போன வாரத்துலேருந்து திருப்பி வந்து குட்டிங்க ஒரு 3 சிக்ஸு சேர்த்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய கோழி இறந்துச்சு. இதுவும் வந்து பார்த்தா நேற்று முட்டை போடக்கூட வரல. கடைசியாக பார்த்தா இறந்து கிடக்குது. இது ஏன்னு சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய வந்து கோழிங்களுக்கு நோய் வருது. கோழி வளர்க்கணும், புதுசாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இப்போ வந்து இது கரெக்டான டைம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கோழி கறியோ முட்டையோ அவாய்ட் பண்ணுறதுமே நல்லது இந்த டைமில். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். வளர்க்குறவங்களும் கோழி வளர்க்குறவங்களும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. எங்களுக்கே தெரியல, நாங்களும் 12 வருஷமாக கோழி வளர்க்குறோம் சென்னையில். ஆனாலும் எனக்கு இது என்ன நோயினே தெரியல, பறவை காய்ச்சல் தானானும் எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.